இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினம் நாளிதழ்களில் அரசு சேவையில் விரைவில் 62,000 புதிய ஊழியர்கள் அரசாங்கத்தை நவீனமயமாக்க திட்டம் வகுத்துள்ளதாக ஜனாதிபதி அறிவிப்பு என்பதாக இதே நிகழ்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். யூத் கிளப் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே இவ்வாறான ஒரு கருத்து ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே பிரதானமாக பலரும் எதிர்பார்ப்பது பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு சரியான முறையில் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற நிலைமை இருக்கிறது. எனவே எங்கள் இளைஞர்களில் சுமார் 30,000 பேர் மாலைத்தீவில் தொழில் புரிகிறார்கள். இடிபாடுகள் குவியலாக மாறியுள்ள அரசு நவீனத்துவத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதற்காக சுமார் 62,000 பேரை அரசு சேவையில் சேர்க்க அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது. வேலைவாய்ப்பு பிரச்சினைக்கு இதனால் தீர்வு ஏற்படாது. அரசாங்க செயல்முறை வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும். அதற்கான திட்டங்களை நாங்கள் தயாரிக்கிறோம். இந்த ஆண்டு 2.5 மில்லியன் சுற்றுலா பயணிகள் எங்கள் நாட்டுக்கு வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். 2030ஆம் ஆண்டுக்குள் 4 மில்லியன் சுற்றுலா பயணிகள் எங்கள் நாட்டுக்கு வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இதன் மூலம் சுற்றுலாவை அடிப்படையாக கொண்ட ஒரு பொருளாதாரம் வெளியில் கட்டமைக்கப்படும். பொருளாதாரத்தின் ஊடாக வேலைவாய்ப்புகள் உருவாகும். 2030ஆம் ஆண்டுக்குள் டிஜிட்டல் பொருளாதாரத்தை $15 பில்லியன் வளர்க்கவும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்கள் நாட்டின் தேசிய உற்பத்தியில் 12% டிஜிட்டல் பொருளாதாரம் மூலம் வழங்குவதே எங்கள் எதிர்பார்ப்பு. விவசாயம், மீன்வளம் மற்றும் சிறு மற்றும் நடுத்தர தொழில்களில் டிஜிட்டல் மயமாக்கலை இணைப்பதன் மூலம் ஒரு பாரிய மாற்றத்தையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதற்காக தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான அறிவு மற்றும் திறன்களை கொண்ட ஒரு இளம் தலைமுறை அவசியம். அதனூடாக வேலைவாய்ப்புகள் உருவாகும். துறைமுகத்தை மையமாக கொண்ட பொருளாதாரம் உட்பட பல துறைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு பாரிய பொருளாதாரத்தையும் நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அதன்படி அரசாங்கம் தலையிட்டு வேலைகளை உருவாக்கும் ஒரு நாட்டை உருவாக்குவது எங்கள் திட்டம். எங்கள் இளைஞர்கள் தங்கள் திறன்கள் மற்றும் வாழ்க்கை முறையின் அடிப்படையில் அவர்கள் விரும்பும் தொழிலை தொடர நாட்டில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க எதிர்பார்க்கிறோம். இன்று நம்பிக்கையை உறுதிப்படுத்தி ஒரு பொருளாதாரத்தை நாட்டில் உருவாக்குவதில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இன்று இந்த கட்டமைக்கப்பட்ட ஸ்திரத்தன்மையின் அடிப்படையில் இந்த நாட்டை ஒரு வளமான நாடாக மாற்றும் பயணத்தை தொடங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இளைஞர்களாகிய உங்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. உங்களிடம் அறிவு மாற்றலும் உள்ளது. இந்த இளைஞர் இயக்கத்தின் மூலம் உங்களை இந்த வளர்ச்சியின் தலைவர்களாகவும் பங்காளர்களாகவும் மாற்றும் திட்டத்தை தொடங்க நாங்கள் தயாராக உள்ளோம். நீங்கள் வளர்ச்சியிலிருந்து விடுபட்டவர்கள் அல்ல என்பதாகவும் ஜனாதிபதி இளைஞர்கள் குறித்து இவ்வாறு தெளிவான கருத்து நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார்.